இப்போ ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இது வந்து ஒரு 33 மினிட்ஸ் அப்போ Hey guys, welcome back to the channel BD Reacts. நான் உங்கள் ஸ்ட்ராங்கோ. ரொம்ப நாளாச்சு இந்த வார்த்தையை சொல்லி, ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லையும் சரி எல்லா லாங்குவேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன் சேனல்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன ஸ்பெஷலாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்துச்சு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது வீணாக போகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் புதுசாக என் மண்டைக்குள்ள ஒரு பல்ப் எரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஏன் ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் பண்ணணும், அதை வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ஏன் எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய மற்ற கல்ச்சர் எல்லாத்துலேயுமே இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அதை மற்ற கல்ச்சர்லேருந்து தமிழுக்கும், தமிழ்லேருந்து மற்ற கல்ச்சருக்கும் சொல்கிறத நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதையும் ரியாக்ஷனையும் ஒன்றா கம்பைன் பண்ணி அதில் ஒரு உருவானது தான் இந்த ஒரு ஐடியா. ஸோ இதில் என்ன இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ரியாக்ஷன் மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து அது என்ன கான்டெக்ட், ஒரு விஷயம் ஒரு வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ணோன்னா அது என்ன கான்டெக்ட்டில் அது வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டாக இப்போ ஸ்டார்டிங் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு வந்திருக்கிறதால என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோன்னா, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டூடியோ XRS அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுடைய ஒரு வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அது ஒரு பெரிய வீடியோ, அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் இப்போ புதுசாக அவங்க வந்து இன்னொரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க, ஒரு 3 மினிட்ஸில் ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான அந்த வீடியோ என்ன, அது என்ன கான்டெக்ட்ல இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஈக்குவலண்டாக நான் ஒரு விஷயத்த செய்ய போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, தி லெஜெண்ட் ஆஃப் அரணா. ஸ்டுடியோ XRS, தி லெஜெண்ட் ஆஃப் அரணா. രണ്ടുപേരും കുറച്ച് വെള്ളം കൊണ്ടുതരാൻ പറയും, എനിക്ക് ദാഹിക്കണം. ദൈവം ഇതൊന്നും നോക്കരുത്, തത്വമൊന്നും നോക്കരുത്. ദൈവം പറഞ്ഞു വെള്ളം കുടിക്കാൻ പറഞ്ഞു. അപ്പം ഇതിന് ഓടി ചെന്നിട്ട് മൂത്രം ഒഴിച്ചു കൊണ്ട കൊടുത്തു. മറ്റവൻ തിരക്ക് നടന്ന് അഴുക്ക് നടന്ന് കുറച്ച് വെള്ളം കിട്ടും, കുമ്പിളിനകത്ത് കുറച്ച് വെള്ളം കൊണ്ട കൊടുത്തു. നല്ല പുല്ല. അപ്പൊ വെള്ളം കൊടുത്തതിനെ അനുഗ്രഹിച്ചു, ഇവന് ശപിച്ചു. പക്ഷെ പറഞ്ഞൊക്കെ നിനക്കെന്താ വേണ്ടെന്ന് ചോദിച്ചു. വെള്ളം എനിക്ക് ഇച്ചിരി വേഷം എൻ്റെ ഉള്ളിൽ കാണണം, എനിക്ക് എല്ലാവരെയും കടിക്കണം. എന്നാ ശരി, നിനക്ക് വേഷം തരാന്ന് പറഞ്ഞു. ആ ഉള്ളി വേഷം കൊടുക്കും. അപ്പൊ ഇയാളുടെ ഈ അണ്ണയുടെ ശല്യം അങ്ങ് സഹിക്കാൻ വയ്യാതെയായി. അപ്പൊ മനുഷ്യൻ തപസ് ചെയ്തു. തപസ് ചെയ്തപ്പോഴത്തേക്ക് അരണെ വരുത്തി. ഞാൻ പരമാവച്ചിട്ട് ഞാൻ വെള്ളം തന്നിട്ടല്ലേ, ഞാൻ കടിക്കാൻ ചട്ടു പോണം എല്ലാവരും എന്ന് പറഞ്ഞു. കാര്യച്ചില്ല, ഇതിനൊരു അനുഗ്രഹം കൂടെ കൊടുക്കും, എപ്പോഴും മറന്നു പോട്ടെ എന്ന്. സാധനം അനക്കം കണ്ടാണല്ലോ, അരണയോ ഓടി ചെല്ലും ചുരുതി വെച്ച്. അവിടെ ചെല്ലുമ്പോൾ ഞാൻ എന്തിനാ വന്നൊരു നോട്ടം നോക്കും, പറന്നു പോകും. അനക്ക് വിഷം
പക്ഷെ അവൻ കഴിക്കുകയില്ല. ഇങ്ങനെ പണ്ടത്തെ കഥകളൊക്കെ കേൾക്കാൻ രസമല്ലേ? പിന്നെ ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes வீடியோ தான். ஜஸ்ட் ஒரு சின்ன கதை, அதாவது ஒரு அரண்யோட கதை அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ, இதாவது இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அனிமேஷன் 2D அண்ட் 3D அனிமேஷன் செய்யக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் இதுதான் அவங்களோட கண்டென்ட். ஓகே, ஸோ அவங்க வந்து எதுக்குன்னா அவங்ககிட்ட கிடைக்கிற எல்லா ஸ்டோரிஸுமே, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு கதையை மட்டும் எடுத்து பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூஸும், ஃபார் எக்ஸாம்பிள் விமன் சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு 2D இல்லை 3D அனிமேஷனில் ரொம்பவே க்ரியேட்டிவாக, அதாவது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஸ்டுடியோ எக்ஸாரஸ் அப்படின்ற யூடியூப் சேனல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் மட்டுமே கிடையாது, இவங்க வந்து ஒரு கம்பெனியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை வித்தியாசமான ஆங்கிள்லேருந்து காட்டுறதுல இவங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கா இல்லைங்களா, அவருடைய தாத்தா அவருக்கு சொன்ன கதை. ஸோ அதை தான் வந்து அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவே அதை எடுத்து, இப்போ நம்ம ஊரில் பாட்டிங்கன்னா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் தாத்தா சொன்ன கதையை எடுத்து தான் இவர் வந்து ஒரு 2D அனிமேஷனாக செஞ்சிருக்காரு. ஸோ அந்த அனிமேஷனில் என்ன ஸ்டோரி, அதாவது அந்த ஸ்டோரியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த அரணை அப்படின்ற ஒரு பள்ளி வகையை பார்த்துருப்போம். அது என்ன பண்ணால் ஓடிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிட்ட போனாலே நம்ம எதுவுமே பண்ணலாலும் நம்மளை பார்த்து ஓடி போயிடும். ஏன் அப்படின்றதுக்கு அதுக்கு நிறைய சயின்டிஃபிக் காரணங்கள் இருக்கலாம். அது வந்து பயந்து போகிறது, நம்மளை பார்த்து நம்ம அதோட பெரிய உயிரினமாக இருக்கிறதா நம்மளை பார்த்து பயந்து போகிறதுலாம் இருக்குதான். ஓகே, அது சயின்டிஃபிக் ரீசன் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நாடன் கதைகள், அதாவது இந்த பாட்டிமா சொல்கிற இந்த பாட்டி கதைகளில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க தாத்தா இந்த அரணை இப்படி இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரணையும் பச்சவந்தையும் வந்து 2 பேர்கிட்டையும் கடவுள் வந்து தண்ணி தாகமாக இருக்கு, எனக்கு வந்து தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அந்த ஓனா என்ன பண்ணுச்சுன்னா, கெட்ட எண்ணத்தோட போயிட்டு அதோட யூரினே ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் கொடுத்த உடனே அவர் கடவுளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு, நீ என்ன இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதை நரகத்தில் அனுப்பிட்டாராம். ஆனால் இந்த அரணை என்ன பண்ணுச்சான், போயிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சமா இந்த புல்லு மேல இருக்க தண்ணி இருக்கும் இல்லையா, இந்த பனித்துளின்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் சேகரிச்சு எடுத்துட்டு வந்து கடவுள் கொடுத்துச்சான். அதை பார்த்த கடவுள் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரம் கொடுத்தாராம். உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேளும் பொழுது அதுக்கு அந்த அரணை சொன்னான், எனக்கு வந்து நான் கடிச்சா எல்லாரும் செத்து போகிற அளவுக்கு எனக்கு விஷம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரி வரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம், கொடுக்கணுமேனு சொல்லிட்டு கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அரணைக்கு வந்து ஒரே தலகணம் ஆயிடுச்சு, நம்மகிட்ட தான் விஷம் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கடிக்கிறது, எல்லாரும் ஊரில் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கும்பொழுது எல்லாருமே போயிட்டு கடவுள்கிட்ட இந்த மாதிரி பண்ணுது இந்த அரணை, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்களாம். ஸோ அதுக்கு கடவுள் என்ன பண்ணாராம், கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அது நான் தானே, நான் கேட்ட வரம், நீ கேட்ட தண்ணி நான் கொடுத்தேன், அதுக்கான வரம் தானே கொடுத்தீங்க, இப்போ என்ன அப்படின்ற மாதிரி பேசும்பொழுது அந்த கடவுள், நான் உனக்கு இன்னொரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன வரம்னா மெமரி லாஸ், அதாவது நீ ஏதாவது மறந்து போகிற வியாதியை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாக கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரணை வந்து யாராவது பார்க்கும்போது கடிக்கணும்னு ஓடுமா, நம்ம அதோடைய பவரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கிறதுக்காக ஓடுமா. ஆனால் போயிட்டு அவன் கிட்ட போனதுக்கப்புறம் அவன் நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே மறந்து போயிடும். அப்படின்றதால தான் அந்த அரணை இந்த மாதிரி எதையுமே முழுசாக ஞாபகம் வச்சுக்காம கொடுக்கணும் ஓடிட்டு எங்கே பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கதையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்னா, இது வந்து அந்த காலத்தில் அவங்க தாத்தா அவருக்கு சொன்ன கதை, ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஸ்டோரின்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி நம்ம பாட்டியுமே அதாவது பாட்டி கூட வளர்ந்தவங்க, இந்த கிராமத்தில் இருக்க பாட்டி தாத்தா கூட வளர்ந்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு போய் சேருதா அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவே ஒரு கொஸ்டினான விஷயம் தான். ஏன்னா இப்போ நம்ம யங் ஜென்ரேஷன், இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் கன்சியூம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யாராவது ஒருத்தர் கதையாக எழுதி அதை வந்து அது என்ன கருத்து சொல்லுதோ இல்லையோ அது ஒரு கதையை எழுதி ஒரு கார்ட்டூனாக ரெடி பண்ணி இருப்பதுதான் தவிர யாருமே இந்த வாய் வழியாக கதை சொல்கிறது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்றது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து கையில் கொடுத்துறாங்க. அது மூலம் அங்கே தப்பான விஷயங்கள் பார்க்கல, அங்கேயுமே யூடியூப் கிட்ஸ்ன்னு ஒரு விஷயம் வச்சு கிட்ஸுக்கான கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய ஓன், நம்ம ஊரில் இருந்து வளர்ந்துருக்கோம்ல, இந்த தாத்தா கதை பாட்டி கதை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகலையோ, அங்கே ஒரு லேக் இருக்கோ அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கவலை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் கொடுக்கறதுல இந்த ஸ்டுடியோ எக்ஸாரஸ் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆட்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்பொழுது எங்கள் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க.
இந்த கதையை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ போட்டு நம்ம குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கதைகள் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கதையுமே கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஈக்குவலண்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு லாஜிக்கே இருக்காது. ஸோ அதுலேயும் கூட அவர் சொன்னார், லாஜிக்கலாக பார்க்கக்கூடாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி, ஸோ ஃபேண்டசியாக பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற கதையுமே அப்படிதான், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. ஸோ இந்த கதையில் நான் சொல்ல போகிற கதையில் வர வார்த்தைகள் எல்லாமே எனக்கு எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வார்த்தைகள் மாறாமல் சொல்கிறேன். ஸோ தட் அந்த காலத்தில் இருக்கிற டேர்ம்ஸ் கூட மாறாமல் இருக்கணும், அதாவது ஒரு அத்தன்டிக்காக அது பழைய காலத்தில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதால மட்டும்தான் அப்படியே சொல்கிறேன். ஸோ சில வார்த்தைகளுக்கு இதில் அர்த்தம் என்ன இருக்குது, இதுக்கு பேக்கில் வேறு ஏதாவது மீனிங் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் கேட்ட கதையை அப்போ நான் ஆராய்ச்சி பார்க்கல, ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஆராய்ச்சி பார்க்கல. ஸோ அதே மாதிரி இப்பயும் அதே கதையை அப்படியே சொல்கிறேன். ஸோ கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஊரில் ஒரு ஈ இருந்துச்சான். அந்த ஈக்கு வந்து அதோட பேர் மறந்து போச்சு. அது என்ன பண்ணுச்சு, அங்கே கூடிய ஒரு கண்ணுக்குட்டிகிட்ட போய், கண்ணுக்குட்டியே என் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த கண்ணுக்குட்டி சொன்னிச்சான், எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கப்புறம் அந்த ஈ என்ன பண்ணிச்சா, சரி அவங்க அம்மாட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு, தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்ணுட்டு பெற்ற தாயே என் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, என்ன மேய்க்கிற மாயன் கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி பசு சொன்னிச்சான். அதை கேட்டு அந்த ஈ வந்து மாயன் கிட்ட போயிட்டு, தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்டுபிடித்த தாயே தாயை மேய்க்கிற மாயனே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு மாயன் சொன்னானா, எனக்கு தெரியாது, நீ வேணா என் கையில் இருக்க கோலை கேளு அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அந்த கோல் கிட்ட போய் ஈ கேட்டுச்சான், தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்டுபிடித்த தாயே தாயை மேய்க்கிற மாயன் கையில் இருக்க கோலே என் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த கோல் என்ன சொன்னான், எனக்கு தெரியாது, நான் வளர்ந்தெல்லாம் மரம், அதுக்கிட்ட அவனை போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஈ மரத்துக்கிட்ட போயிட்டு, தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்டுபிடித்த தாயே தாயை மேய்க்கிற மாயங்களுக்கு கோலை வளர்த்த குடிமரமே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மரம் சொன்னான், எனக்கு தெரியாதுப்பா, நீ வேணா என் மேலே இருக்க கொக்கு கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் அந்த ஈயும் கொக்கு கிட்ட போயிட்டு, தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்டுபிடித்த தாயே தாயை மேய்க்கிற மாயங்களுக்கு கோலை வளர்த்த குடிமரமே குடிமரத்துங்களுக்கு கொக்கே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு தெரியலப்பா, நீ வேணா என்னை வேட்டையிட வரனா வேடன், அவங்கிட்ட வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த வேடன் கிட்ட போயிட்டு ஈ கேட்டுச்சான், தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்டுபிடித்த தாயே தாயை மேய்க்கிற மாயங்களுக்கு கோலை வளர்த்த குடிமரமே குடிமரத்துங்களுக்கு கொக்கே வேட்டையிட அந்த வேடனே என் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, இல்லப்பா எனக்கு தெரியல, நீ வேணா என் கையில இருக்க களஞ்சியத்துக்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே சரி அவன் போயிட்டு அந்த ஈ போயிட்டு இந்த களஞ்சியத்துக்கு கேட்டுச்சான். தொப்புள் கண்ணுக்குட்டியை பெற்ற தாயே தாயை மேய்க்கிற மாயங்களுக்கு கோலை வளர்த்த குடிமரமே குடிமரத்துக்கு கொக்கை வேட்டையாட அந்த வேடன் கையில இருக்க களஞ்சியமே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த களஞ்சியம் சொன்னான், எனக்கு தெரியலப்பா, நீ வேணா என்ன செஞ்ச குயவன் கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் போயிட்டு குயவன் கிட்ட கேட்டுச்சான். தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்டுபிடித்த தாயே தாயை மேய்க்கிற மாயங்களுக்கு கோலை வளர்த்த குடிமரமே குடிமரத்துக்கு கொக்கை வேட்டையாட அந்த வேடன் கையில இருக்க களஞ்சியம் செஞ்ச குயவனே என் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குயவன் சொன்னானா, எனக்கு தெரியலப்பா, நீ வேணா என்கிட்ட இருக்க மண்ணு கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே மண்ணுகிட்ட போய் டீ கேட்டுச்சான். தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்டுபிடித்த தாயே தாயை மேய்க்கிற மாயங்களுக்கு கோலை வளர்த்த குடிமரமே குடிமரத்துக்கு கொக்கை வேட்டையாட அந்த வேடங்களுக்கு களஞ்சியம் செஞ்ச குயவன்கள் இருக்க மண்ணே என் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மண்ணு சொன்னான், எனக்கு தெரியலப்பா, நீ வேணா என் மேல இருக்க புல்லு கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னான். உடனே அந்த ஈ போயிட்டு புள்ளிக்கிட்ட, தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்டுபிடித்த தாயே தாயை மேய்க்கிற மாயங்களுக்கு கோலை வளர்த்த குடிமரமே குடிமரத்துக்கு கொக்கை வேட்டையாட அந்த வேடங்கள் இருக்க களஞ்சியம் செஞ்ச குயவன் கையில் இருக்க மண்ணு மேல இருக்க புள்ளை என் பேருன்னு கேட்கும்பொழுது அந்த புல்லு சொன்னான், இல்லப்பா எனக்கும் தெரியல, நீ வேணா நான் மேய வர குதிரை கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னான். அந்த குதிரை கிட்ட போயிட்டு அந்த ஈ கேட்டுச்சான், தொப்புள் கண்ணுக்குட்டியே கண்டுபிடித்த தாயே தாயை மேய்க்கிற மாயங்களுக்கு கோலை வளர்த்த குடிமரமே குடிமரத்துக்கு கொக்கை வேட்டையாட அந்த வேடங்கள் இருக்க களஞ்சியத்தை செஞ்ச குயவன் கையில் இருக்க மண்ணு மேல இருக்க புல்லை மேய அந்த குதிரையை என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். அந்த குதிரைக்கு ஒண்ணுமே புரியாம ஹிஹின்னு சிரிச்சுதான். அதை கேட்டு அந்த ஈ, ஓ என் பேர் ஈயா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பறந்து போச்சான். ஸோ இந்த கதையுமே இப்போ நான் சொன்னேன், இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்த அந்த கதை மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத கதை தான். ஆனால் ஜஸ்ட் லைக் அந்த விஷயத்தை தொடர்ந்து கேட்கும்பொழுது அந்த காலத்தில் அந்த மக்கள் எதெல்லாம் வச்சு கதை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஜாலியான ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. சின்ன வயசுல நான் கேட்டு தூங்கியிருக்கேன். அதே மாதிரி இப்போ இருக்க குழந்தைகளுக்கும் அது பிடிக்கலாம். ஒருவேளை இதை நான் கேட்கும்போது எல்லாத்தையுமே கற்பனையில் செஞ்சு பார்த்த மாதிரி இப்போ இது இந்த 2D அனிமேஷன் மாதிரி ஏதாவது செஞ்சாங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் இந்த கதையை அப்படியே எடுத்து யாராவது 2D அனிமேஷன் ஒரு 3D அனிமேஷன் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இந்த மாதிரி பழங்கதைகள் நம்மளோட குழந்தைகளுக்கு போய் சேரும். ஸோ இதனால நமக்கு என்ன ஒரு லாபம் வரப்போகுது அப்படின்னா, பெருசா இந்த லாபமும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம ஊர்ல நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதையை நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கும்பொழுது ஸோ ஒரு கல்ச்சுரலாக அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் தாத்தா பாட்டி சொன்ன கதையை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கதையோட இங்கிலீஷ் வெர்ஷன் இல்லை மலையாளம் வெர்ஷன் வேணும் இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால இவ்வளோ தான் கண்டென்ட். ஸோ பெருசாக எந்த ஒரு இதுவும் பண்ணலை, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர வீடியோஸில் டெஃபினட்டாக அங்கே வந்து ஒரு
என்ன கண்டென்ட்டோ, அதாவது சாதாரணமாக ஒரு வீடியோ பார்த்து ரியாக்ஷன் பண்ணாமல் அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நாள் அது ஒரு மோட்டிவேஷன் எதுவுமே இல்லாமல் இருந்ததால் தான் இப்படி ஒரு இவ்வளோ ஒரு லேக், இவ்வளோ நாள் லேகு. ஸோ அதை நம்ம தாண்டி இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படின்றத இவ்வளோ நேரம் சுற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் சொன்னால கதை, தாத்தா பாட்டி கதை, மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் படித்து என்ஜாய் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் சொன்ன கதையை கூட நான் அடுத்த கதையில் சொல்லலாம். ஸோ மறக்காமல் அதையும் பண்ணிடுங்க. பை பாய்.